ஏபி ஃபேம் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், எம்டிசி பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், அதே மாதிரி லோக்கல் சப்பர்பன் ட்ரெயினோட டிக்கெட்ஸுமே வந்து புக் பண்ணலாம். இன்னைக்கு ஒன் டேல நம்ம வந்து பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணி லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம், மெட்ரோ ட்ரெயின்லையும் போக போகிறோம், லோக்கல் சப்பர்பன் ட்ரெயின்லையும் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பஸ்ஸுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற லொக்கேஷன் நீங்கள் மேலே வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிற லொக்கேஷன் நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ வந்து கிண்டி அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிண்டியில் இருக்க எல்லா பஸ் ஸ்டாப்ஸுமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த பஸ் ஸ்டாப் போக போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து இங்கே பாப்பப் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி பஸ்ன்னு சொல்லி போட்டு 102P பஸ் வந்து காட்டுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டீலக்ஸ் பஸ்ஸஸ்னு போட்டு 49, அதுக்கப்புறம் வந்து 549 பஸ் வந்து காட்டுது. ஸோ இப்போ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பஸ் வந்து நீங்கள் 2 பஸ் மாறி போகிற மாதிரி இதில் காமிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் போகணும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட்டாக நீங்கள் இதில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே போயிட்டு புக் பஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு வந்து இதில் டீலக்ஸ் பஸ் வேணாம், இதில் வந்து எனக்கு ஏசி பஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இன்கேஸ் உங்களுக்கு பஸ் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருந்ததுன்னா இங்கே வந்து ஏசி பஸ்ஸு, அதுக்கப்புறம் டீலக்ஸ் பஸ், ஆர்டினரி பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பஸ்ஸில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் வந்து கிண்டி வரைக்கும் போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பஸ் வந்து எனக்கு காட்டுது. ஒன்று வந்து 2A, அதுக்கப்புறம் வந்து PP2ACT இந்த பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 104C காட்டுது. ஸோ இப்போ இங்கே வந்து எத்தனை டிக்கெட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு டிக்கெட் நான் மட்டும் தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு புக் பஸ் டிக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து யூபிஐ இது வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எந்த யூபிஐயில் வேணால் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆப்பில் இருக்க எல்லா யூபிஐயுமே வந்து இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும். அப்படி இல்லைனா இவங்களே வந்து கும்டா யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூபிஐ வச்சிருக்காங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டேரெக்டாக இதில் லிங்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் பே பண்ணும்போது டேரெக்டாக இதுலேருந்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அட்வான்ஸ் புக்கிங்காக பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக பஸ்லேயே இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் பஸ்லேருந்து புக் பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க, பஸ் கியூஆர் அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா பஸ் டிக்கெட்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் பேயில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுற பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஓடிபி அப்படிங்கிற மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பஸ்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்லேயே வந்து ஏறுற இடத்துல, இறங்குற இடத்துல, அதுக்கப்புறம் கண்டக்டர் சீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து கியூஆர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற கோடை வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இருக்கிற பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா J2113 அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து புக் பஸ் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வேலிடேட் ஆகிட்டு இந்த பஸ்ஸோட நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா ஸ்கொயர் பஸ் டிப்போவில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் இப்போ எங்கே போகணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து விவேகானந்தர் ஹவுஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து புக் பஸ் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா நான் வந்து பஸ் உள்ளே இருந்துகிட்டே வந்து என்னால் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா J2113 பஸ் உள்ளேருந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ டிக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகி நம்மளோட டிக்கெட்டே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிக்கெட்டு. இதோட வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 7:43 வரைக்கும் இதோட வேலிடிட்டி இருக்குது. ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா 1:30 போல் வந்து இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணேன். ஸோ இதுவே வந்து நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸு உள்ளே ஏறினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்டிவேட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பஸ்ஸு உள்ளே இருக்கிற ஓடிபி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எம்டிசி பஸ்ஸோட டிக்கெட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் வந்து ட்ராவல் முடிச்சிட்டேன். என்னால் நிறைய கவர் பண்ண முடியல, பஸ்ஸு கொஞ்சம் க்ரௌடடாக இருந்ததுனால என்னால் கவர் பண்ண முடியல. பட் ஆனால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன் அப்படின்னா பஸ்ஸில் வந்து கண்டக்டர்ஸ்ட்டை வந்து சேஞ்சுக்காகலாம் வந்து சண்டை போட்டு நிற்க தேவையில்லை.
தருவானா தரமாட்டானா டேரெக்டாக மொபைல் எடுத்தோமா டிக்கெட் போட்டோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். பட் தென் என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்லேயே இருக்குது. ஸோ எனக்கே வந்து ஒரு வாட்டி அது வந்து ஆச்சு. ஸோ பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கில் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ எனிவேஸ் வந்து பஸ் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து சப்பர்பன் ட்ரெயினோட டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே சோர்ஸ் ஸ்டேஷனில் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேளச்சேரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்டினேஷனில் நமக்கு வந்து நீங்கள் எங்கே போகணுமோ அந்த டெஸ்டினேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து சேப்பாக் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு புக் ட்ரெயின் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெயின் டிக்கெட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து வேளச்சேரி டு சேப்பாக் அப்படிங்கிறது காட்டுது. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஆர்டினரி அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இந்த இடத்துல உங்களால் வந்து ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ட்ரெயினோட டிஸ்க்ளைமர் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து சப்பர்பனுக்கு மட்டும். ஸோ உங்களால் ரயில்வே ட்ராக்லேருந்து உங்களால் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிளுமே வந்து காட்டுது. ஸோ என்னோடய ட்ரெயின் 4 நிமிஷத்தில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து போட்டிருக்கு. இப்போது கீழே இருக்க புக் ட்ரெயின் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ண மாதிரி நம்மளோட யூபிஐ வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட ட்ரெயின் டிக்கெட். ஸோ கீழே வந்து வியூ ஃபுல் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து ஷோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டேஷனில் இருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் வரும். ஸோ நீங்கள் 38 மீட்டர்ஸ் வந்து தள்ளி வந்து தான் வந்து உங்களோட டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சப்பர்பன் ட்ரெயினோட டிக்கெட் வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா 3 ஹார்ஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு 3 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ட்ரெயின் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த டிக்கெட்டுக்கு நம்ம வந்து பஸ்ஸில் ஷோ பண்ண மாதிரி நம்ம போய் கியூஆர்லாம் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம டேரெக்டாக எப்படி யூடிஎஸ் ஆப்பில் போடுவோமோ அதே மாதிரி புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இப்போது இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் ஹோமில் இருந்தோம். இப்போ சர்வீஸ் கிளிக் பண்ணால் ஹோமில் இருந்த மாதிரி புக் அ பஸ், அதுக்கப்புறம் மெட்ரோ, அதுக்கப்புறம் சப்பர்பன் ஆப்ஷன் காட்டுது. அதுக்கப்புறம் லைவ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது லைவ் ஜேர்னியில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணதுனால மேலே வந்து என்னோடய சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ கீழே டெஸ்டினேஷன் கொடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். நான் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பிக்கப் லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ அதையுமே வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக் டு ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காட்டுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேட்டட் 2 ஹார்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. கீழே பார்த்தோன்னா நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் வந்து சேப்பாக் டு ட்ரிப்ளிகேன் வந்து வாக்கிங்கில் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து பஸ் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ நம்மளால் டேரெக்டாக போக முடியாது. அதனால நமக்கு வந்து வாக்கிங் ப்ளஸ் அதுக்கப்புறம் பஸ்ஸு காட்டுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாக்கிங்க்கு பதிலாக ஸ்விட்ச் டு ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஆப்ஷனும் வந்துடும். ஸோ இவங்க வந்து நம்ம யாத்திரை கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட ஆட்டோஸும் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல புக் பண்ணிக்க முடியும். நான் வந்து திருப்பியும் வந்து ஸ்விட்ச் டு வாக்கே வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 பஸ் வந்து உங்களுக்கு ஹிந்துஸ்தானுக்கு வந்து டேரெக்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதோட டிக்கெட் வந்து ₹37 வந்து காட்டுது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிக்கெட் ஆப்ஷன் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். உங்களோட ஆக்டிவ் டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே ப்ரொஃபைல் பேஜ்குள்ளே வந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இந்த ஆப் லாங்குவேஜ் தான். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்லேயே உங்களோட ஆப்பை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம சப்பர்பன் ட்ரெயின் ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ அதில் எப்படி டிக்கெட் போடுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்காக வந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ நம்ம இங்கேருந்து கிண்டி ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி டிக்கெட் போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் போடுறதுக்கு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்ரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் கேட்கும்.
ஸோ அந்த இடத்துல உங்களோட சோர்ஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம். இப்போ நான் சோர்ஸ் ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோ, என்னோட டெஸ்டினேஷன் வந்து நான் கிண்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு புக் மெட்ரோ டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகி என்னோட டிக்கெட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ப்ளூ லைன் தான் வந்திருக்கு. இன்கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்தாலுமே நீங்கள் ஒரே டிக்கெட்டாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து புக் மெட்ரோ கொடுக்குறேன். ஸோ நான் வந்து 2 டிக்கெட்ஸ் வந்து போடுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு புக் மெட்ரோ கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட யுபிஐ ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பின் போட்டதுக்கப்புறம் என்னோட டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பேமெண்ட் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே லைவ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிடுது. லைவ் ஆப்ஷன் போனோடனே நம்ம டிக்கெட் காட்டுது. வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெயின் வந்து இன்னும் வந்து எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படிங்கிறதும் எந்த பிளாட்ஃபார்மில் வருங்கிறதும் மேலேயே வந்து காமிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வியூ டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை ஒன்னோட ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்டிசி அதுக்கப்புறம் சப்பர்பன் இப்போ வந்து மெட்ரோட ரைடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி புக் பண்ணுறது, டிக்கெட்ஸ் எப்படி போடுறதுன்ற எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நானே இன்னைக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து இன்னும் கன்வீனியன்ட்டாக உங்களோட ட்ராவலை வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.